தமிழக அரசியல்ல தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியின் மூலம் தடம் பதித்துள்ள தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வர பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கு. படத்துடைய பாடல்கள் வெளியீட்டு விழா மலேசியாவில் மிகவும் பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்காக ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகமே மலேசியாவிற்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா காலையில இருந்து அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன், பூஜா அக்டே, ஆண்ட்ரியா அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்காக வந்தாங்க. தற்போது இந்த ஆடியோ வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் ஒரு முக்கிய பிரபலம் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். அப்படின்றதுமே அவர் யார் அப்படின்ற கேள்வி அதிகமாகவே இருந்தது. திடீரென பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு புகைப்படம் லீக் ஆச்சு. ஆகையால தனுஷ் அவர்கள் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்றாரா அப்படின்னு கேள்விகள் எழுந்த நிலையில தனுஷ் அவர்கள் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்றாராம். ஆனால் அவரை விட ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஒருவர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது. அவர் வேறு யாருமே இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க, சூப்பர் ஸ்டாருடைய சமீபத்திய புகைப்படமும் அதுதான் சொல்லுது. அதாவது சூப்பர் ஸ்டாரோ ஏர்போர்ட்ல இருக்கிற புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்கு. சோ அந்த புகைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆகுது. அப்போ கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளாரா அப்படின்னு பலருமே ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.